அனைவருக்கும் வணக்கம். இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா முதல் டெஸ்ட் மேட்ச் இரண்டாவது நாள் ஆட்டம். இந்திய அணி 189 ரன்னுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதன் மூலம் இந்திய அணி 30 ரன் முன்னிலையில் இருந்தது. அந்த லீடிங் எடுத்தாங்க. அந்த 30 ரன் லீடு அடிச்சுட்டு சவுத் ஆப்பிரிக்கா அணி இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து விளையாடி வந்தாங்க. ஆட்ட நேர முடிவுல இரண்டாவது நாள் ஆட்டம் நேர முடிவுல 7 விக்கெட் இழப்புக்கு சவுத் ஆப்பிரிக்கா அணி 95 ரன் எடுத்திருக்கிறாங்க. இந்திய அணி தரப்புல ஜடேஜா 4 விக்கெட்டும், அக்சர் பட்டேல் மற்றும் குல்தீப் யாதவ் 2 விக்கெட் 1 விக்கெட் எடுத்தாங்க. நேற்றுக்கு முதல் நாள் ஆட்ட முடியல 37 ரன் 1 விக்கெட் இழப்புக்கு அப்படின்னு இருந்தது. இரண்டாவது நாள் ஆட்டம் முடிவடைந்தது. போற போக்குல நாளைக்கே 3வது நாள் ஆட்டத்திலே மேட்ச் முடிஞ்சிடும். அந்த மாதிரி நிலைமையில தான் போகுது இந்த டெஸ்ட் மேட்ச். ஏன்னா ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல் 3 பேரும் பந்து வீச்சு சுழல்ல சிக்கி சவுத் ஆப்பிரிக்கா பிளைட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் தோல்வி அடைகிற நிலைமையில தான் இருக்குது. இதுதான் முதல் டெஸ்ட் மேட்ச் இரண்டாவது நாள் ஆட்டம். நாளைக்கு 3வது நாள் ஆட்டம் தொடங்குது. எல்லாரும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.